காய்ஸ் இன்னைக்கு எண்ணூருக்கு வந்திருக்கோம் போட் ஃபிஷிங்காக. 2 பேர் தான். நானு, சுந்தர் ப்ரோ மட்டும் தான் வந்திருக்கோம். இப்பதான் வந்து இறங்குனோனே ராட், ரீல் எல்லாமே செட்டப் பண்ணிட்டு, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நாங்க போட் ஏறிடுவோம். மணி இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா வந்து 6:00 ஆகுது. கரெக்ட்டா 6 மணிக்கு ஏற போறோம். அநேகமா ஒரு 6:30, 6:45க்குலாம் நம்ம வந்து லொகேஷன் ரீச் ஆவோம். இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. கரெக்ட்டா எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். எங்க போடணும், எந்த இடத்துல போய் ரீச் ஆகணும் எல்லாமே நான் சொல்லுவேன் நான் இந்த வீடியோல. பக்காவாக செட்டப்லாம் ரெடி பண்ணி ஃபிஷ்ஷிங்க்கு கிளம்பிட்டோம். போட் ஏரியாச்சு பாருங்க. ராடு 2 பேர் தான் போகிறோம். நானும் வந்து சுந்தர் ப்ரோ தான். ப்ரோ இங்கே பாருங்க. ஓகே 2 பேர் தான் இன்னைக்கு. வேறு யாருமே இல்லை. இன்னைக்கு வந்து கேப்டன் குமார் அண்ணன். லூர் பாக்ஸில் ஏகப்பட்ட லூர் இருக்கு. ஏகப்பட்ட டீம் போகுது இன்னைக்கு போட் ஃபிஷிங்க்கு. நிறைய டீம் போகுது. 4-5 டீம் போகுது. கிட்டத்தட்ட அடிக்கிறதே எத்தனை மீன்? அடிக்கிறதே 4-5 மீன் தான். அதுக்கு 4-5 டீம் போகுது. பார்ப்போம், எல்லாம் ஒரு லக்கு தான். போய் போட்டு பார்த்தா தான் தெரியும். அருமையா இருக்குது பாருங்க கடல். காலையில இந்த கடல், இந்த சன்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவலா இருக்கு. சூப்பரா இருக்கு. சுந்தர் ப்ரோ பக்காவா வந்து ரெடி ஆயிட்டாரு. காலையில வந்து கடல் அவ்வளோ அமைதியா இருக்கு. சூப்பரா. காலையில மட்டும் எப்படிதான் தெரியல, அவ்வளோ அமைதியா இருக்கு. காத்து இல்ல, அலை இல்ல, அவ்வளோ அமைதியா இருக்கு கடல். சாயந்தரம் வந்தீங்கன்னா இந்த கடல் இது மாதிரி பார்க்கவே முடியாது. சாயந்தரம் பயங்கர ரஃப் ஆயிடு. இதுவே ஒரு 10 மணி அது மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கர ரஃப் ஆயிடு. சூரியன் இப்பதான் வராரு. சூப்பரா வராரு பாருங்க சூரியன். உள்ள போயிட்டே இருக்கும் உள்ள. காய்ஸ் இதுதான் ஸ்பாட்டு. ஆக்சுவலாக ஸ்பாட்டுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6:30. கரெக்டாக 6:30க்கு வந்து நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். இதுக்கப்புறம் போட ஆரம்பிக்க போகிறோம். பார்ப்போம் மீன் அடிக்குதா இல்லையான்னு தெரில. எல்லாமே ஒரு லக்கு தான். மீன் அடிச்சதுன்னா சூப்பராக இருக்கும். மீன் அடிக்கலைன்னா ஓகே, இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது. அப்படியே மனசை கேட்டுக்கிட்டு போக வேண்டியது. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், ஸ்பாட் வந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஃபிஷிங். ஆல்ரெடி பாருங்க, அங்கே ஆல்ரெடி பாருங்க போட் ஃபிஷிங் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்ட்டு. ராடு எல்லாம் வச்சுட்டு ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. 5:30க்குலாம் வந்துட்டாங்க போல அவங்களாம். எல்லாம் இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல் ஓரத்தில் தான் நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணுவோம். போட் ஃபிஷிங்னாலே வந்து சில இந்த ஆர்பர் பக்கத்தில் இந்த கல்லுங்கெல்லாம் இருக்கும். இல்லை இந்த கல் ஓரத்தில் தான் மீன் இருக்கும். இந்த கல் ஓரத்தில் தான் நம்ம டார்கெட் பண்ணி போடணும். சுந்தர் ப்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பாப்பர் அடிக்கிறாரு. ஓகே ஓகே, போடுங்க. தண்ணி வந்து சூப்பராக இருக்குது தண்ணி.
ஆ தண்ணி நல்லா தெளிவு, தண்ணி நல்லா தெளிவாக இருக்கு. இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சுந்தர் ப்ரோக்கு சரியான மீன் ஒன்று அடிச்சிச்சு. நல்ல சைஸான மீன், நல்ல சைஸான. விட்றா கல்லுக்குள்ளே மட்டும் விட்றாதீங்க, கல்லுக்குள்ளே மட்டும் விட்றாதீங்க பொறுமையாக. நல்ல செம்ம சைஸான மீன். ஏன்னா இது சாப்பிட்டு ஒரு நல்ல ஊக்காயிருக்கும் கண்டிப்பா. மீன் வந்துடுச்சு, ஓரளவுக்கு கிட்ட வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு மீன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சன்னே சுத்தமாக வரல, சூரியனே வரல. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு மீன். ஆனால் கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வாங்க. சூப்பர் ப்ரோ. மீன் வெளியே வரமாட்டேங்குது, பிச்சு இழுக்குது பாருங்க. அண்ணா கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வா. மீன் மிரளுதுண்ணா. இன்னும் லீடர் லைன் தெரில. 60 LB தான். அதில் போதும் ப்ரோ, 30 கிலோ. இன்னும் கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வாண்ணா. ரொம்ப கிட்ட போயிடுச்சு போட்டு. கல்லிக்கிட்ட மீன் போகக்கூடாதுல்ல. மீன் கிளம்பிச்சுண்ணா. சைஸ் செம சைஸ் அப்பா. ஐயோ ஆளு செம டயர்ட் ஆயிட்டாங்க. எவ்வளோ பெரிய மீன் பாருங்க, வலையே பத்தல. வேற லெவலு. அந்த பாருங்க பயங்கர சந்தோஷம் ஆயிட்டாப்ல. தூக்கி காட்டுங்க பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. அவர் சைஸ் இருக்குது. ஆயிடுச்சு ஊக்கு. ஐயோ ஊக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்தேன் இல்லை, பார்த்து கையில் ஒதிர போகுது வீடு. என்ன சைஸ் பாருங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர். செம்மையாக இருக்காரு மீன். அப்படியே மூஞ்சை காட்டுங்க. இந்த பக்கம். வேற லெவலு. செம போட்டாங்க. நாய்ஸ். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம் பாருங்க. ஏன்னா கடலூரில் வரும்போது பசி எடுக்கும். பட் தண்ணி இன்னும் சின்ன ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். எதுலாம் வாந்தி வராமல் இருக்கோ அதுமாரி ஐட்டம்லாம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் பசி டைமில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அங்கே பாருங்கள் ஒரு டீம், நிறைய டீம், கிட்டத்தட்ட 4 டீம் இன்னைக்கு. எனக்கு பின்னாடி ஒரு டீம் போட்டுருக்காங்க. செம்ம டீம்.
கைஸ் இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல் ஓரத்தில் தான் வந்து அழகாக அப்படியே போட்டு ரிட்ரைவ் பண்ணிட்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி போட்டு வந்து ஸ்லோவாக மூவ் ஆச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக கல் ஓரத்தில் போட்டு ஸ்லோவாக ரிட்ரைவ் சுந்தர் போடுறாரு. ஸ்லோவாக தூக்கி அந்த கல் ஓரத்தில் போடுவார். போட்டு அது ஸ்லோவாக ரிட்ரைவ் பண்ணுவார். அந்த கல் ஓரத்தில் இருக்கிற மீன் தான் ஓடிட்டு வரும். இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த லாஸ்ட் ஃபுல்லாக வந்து கல் ஓரத்தில் தான் இருந்தது. இதுதான் காய்ஸ், மணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7:30 இருக்கும். ஒரு மீன் தான் அடிச்சது, அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. இதுதான் ரியாலிட்டி வந்து இதுதான். நிறைய மீன்லாம் அடிக்காது, என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நிறைய மீன் அடிக்கும். ஒரு சில டைமில் ஒரு மீன் 2 மீன் தான் அடிக்கும். ரியாலிட்டி இதுதான். எவ்வளோ பேர் இந்த கல் ஓரத்தில் வராங்க, எல்லாமே ட்ராலிங் பண்ணுறாங்க. இதுக்காகனா அந்த அளவுக்கு மீன் இல்லை, அதனால தான் எல்லாம் ட்ராலிங்கு இந்த கல் ஓரத்துலேயே எல்லாரும் வந்து பிடிச்சிட்ருக்காங்க. யாருக்குமே மீன் அடிக்கல. நிறைய டீம் போது யாருக்குமே மீன் அடிக்கல. ஃபிஷிங் முடிச்சுட்டு ஆக்சுவலாக கிளம்ப போகிறோம் நாங்கள். மீன் வந்து ஒரே ஒரு மீன் தான் இருக்குது. இதெல்லாம் இதுதான் வந்து ரியாலிட்டி. மீன் வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது. மீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஜாலியாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிஷிங் மாதிரி வந்து பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். இல்லை நான் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், நான் வந்து நிறைய மீன் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நடக்கும். இது மாதிரி ஏதாவது 1-2 மீன் வந்து ஒரு ஜாலியாக ஒரு சண்டேல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக வந்தீங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட் ஃபிஷிங் வந்து செட் ஆகும். எண்ணூரில் நான் சொல்கிறது வந்து எண்ணூரில், மேபி ஆந்திராவிலாம் உங்களுக்கு நிறைய அடிக்குன்னு வச்சுக்கலாம். சென்னை பொறுத்த அளவுக்கு கம்மி தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ போட்டு வந்து போயிட்டுருக்கு. ட்ராலிங் விட்றாங்க, பாட்டிலே பார்த்தீங்கன்னா 4-5 போட்டு ஸ்டிக் எடுத்துகிட்டே வராங்க. அதெல்லாம் வலை விட்றாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மீனோட குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதில் ஏதாவது 1-2 தான் அடிக்கும். வந்தீங்க அப்படின்னா 1-2 பிடிச்சிட்டு ஜாலியாக போகலாம். அவ்வளோதான். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.